கர்நாடகால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில இருக்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லியிருக்காரு. நீங்க பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகும் போது உங்களால அதை தவிர்க்க முடியலன்ற பட்சத்துல நீங்க கீழே படுத்துட்டு அதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு அந்த சட்டசபையை சிரிச்சிருக்கு. இல்ல நான் என்ன கேட்கிறேன், அதே எம்எல்ஏவோட ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது உன்னால அதை தவிர்க்க முடியலன்னா அதை நீ என்ஜாய் பண்ணுன்னு உங்களால சொல்ல முடியுமா? கொஞ்சம் கூட அறிவு வேணாம். கேட்டா அங்கெல்லாம் இருக்கிற ஒரு சாதாரண பழமொழியா அது. நம்ம இவரை சொல்றதை விட இவருக்கு ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினரை செலக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்கள தாங்க திட்டணும். என்னைக்குமே காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுங்க. இதுவே நாங்க தமிழ்நாட்டுல என்ன பழமொழி சொல்லி கொடுத்து வளர்ப்போம்னா, பெண்ணை வெல்வது வீரம் அல்ல காத்தலே வீரமைன்னு சொல்லி வளர்ப்போம். இல்லனா உலக பொதுமறையான திருக்குறள்ல அழகான ஒரு குறள் ஒண்ணு இருக்கு. விருப்பம் இல்லாதாரை வாட்டுதல் வன்கொடுமை, அருப்பம் அதுவே அறம். ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாம அவளை நெருங்குவது வன்முறை அப்படின்னு எங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சங்ககால இலக்கியமான சிலப்பதிகாரத்துல மாதர் மனம் மதிக்காத மன்னன் மண்ணுக்கு ஏற்றவன் அல்ல, ஒரு பெண்ணோட விருப்பத்தை மதிக்காதவன் அரசனா இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கன்னடத்திலும் பல வழக்காடல்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சட்டசபையை சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா பை பை. நான் உங்க அசோக், இது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.